இந்த கீழ்த்தரமான உலகத்தில் பெற்றவரை தவிர எவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். இங்கு உண்மையான அன்புக்கும் நம்பிக்கைக்கும் மரியாதை இல்லை. உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். எதற்கும் கலங்காதே. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு. ஒருவர் உன்னை விட கீழ்நிலையில் இருந்தாலோ அல்லது எதுவும் இல்லாமல் இருந்தாலோ அவரை ஏளனம் செய்யாதே. ஏனெனில் காலம் எவ்வாறு மாறும் என்பது எவருக்கும் தெரியாது. முகம் தெரியாத ஒருவர் கூறும் கருத்தை ஏற்கும் நாம், முகம் தெரிந்த ஒருவர் கூறும் கருத்தை ஏற்க மறுப்பது ஏன்? சற்று சிந்தியுங்கள். கஷ்டங்களுக்கான தீர்வானது அவற்றை எண்ணி புலம்புவதல்ல, மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை பற்றி சிந்திப்பதாகும். அன்பானது கருணையிலிருந்து தோன்றுவதாகும். ஆனால் மோகமானது அகங்காரத்திலிருந்து தோன்றுவது. அன்பு மற்றும் மரியாதை என்பவை தானாக வரவேண்டியவையாகும். அதற்காக பிறரிடம் இறங்கவோ அல்லது எதிர்பார்க்கவோ தேவையில்லை. மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடி வாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன. தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்காது. உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது. எதிரியை எதிரே வை, துரோகியை தூர வை. அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தான் உதவிக்கும் அன்பிற்குமான மரியாதையானது ஏற்படும். எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகின்றது.